பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் கன்னியாகுமரியில் மணக்குடி என்கிற இடம். சுனாமினால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. இந்த பாலத்து மேலே நின்று சுனாமி அலை வருவதை வேடிக்கை பார்த்த மக்கள் ஆபத்தை நினைக்கவே இல்லை. அந்த பாலத்தை சுருட்டி கொண்டு போய்விட்டது. அநேகர் மரிச்சு போயிட்டாங்க இந்த பகுதியில். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் இந்த மக்களை எழும்ப பண்ணி இன்னைக்கு வாழ்ந்திருக்க செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி பாதிப்புகள், இழப்புகள், வேதனைகள் சம்பவித்திருக்கலாம். அதிலே மூழ்கி விடாதபடி உங்களை ஆற்றி தேற்றுகிற அற்புதமான தேவன் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறார். 2 நாளாகம 20 உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுதே நிலைப்படுவீர்கள். ஒரு நிலையான ஒரு காரியமே எனக்கு இல்லை. ஒரு வேலை நிரந்தரம் இல்லை, பிஸ்னஸ் நிரந்தரம் இல்லை, ஒரு ஊழியம் நிரந்தரம் இல்லை, வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, ஒரு நிலையா ஒண்ணுமே இல்லை. அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இப்போ ஒன்று நாளைக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி சொல்றீங்களா? ஒரு செட்டில்மெண்ட் ஆகலை சொல்லுவாங்களே, செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லி. ஒரு சொந்த வீடு இல்லை, வருமானம் இல்லை, செட்டில் ஆகலை, அப்படி கலங்குறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தரை நம்புங்கள், அப்போ நீங்க நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவீங்க, நிலைப்படுவீர்கள். அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வா. ஒரு சமயம் நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு வாலிப தம்பி ரொம்ப மனம் உடைந்து காணப்பட்டார். நான் அவரை சந்தித்து பேசும்போது, ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் நம்பினா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் தொழில் கல்வி படித்து முடிச்சிட்டேன். தொழில் கல்வி படித்தா வேலை கிடைச்சிருன்னு நினச்சேன். நிரந்தரமாக வேலையே இல்லை, எல்லாம் தற்காலிகம் தற்காலிகம் தற்காலிகம், அவ்வளோதான். 6 மாதம் 3 மாதம் போயிட்டே இருன்றாங்க. ஒரு நிலைவரமான ஒன்றுமே இல்லை. சொந்தமாக ஒரு வீடு இல்லை, எங்கள் அம்மாவை வச்சு கவனிக்க முடியல. ரொம்ப எனக்கு மன வருத்தம். இப்பவும் தற்காலிக வேலை, அதனால வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. ஏன் வாழணும்னு தோணுது. சொந்தக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய போஸ்டில் இருக்காங்க, நல்ல கம்பெனிகளில். அவங்க நினச்சா எனக்கு வேலை போட்டு தரலாம், யாருமே எனக்கு உதவி செய்ய மறுக்கிறாங்கன்னு சொன்னார். ரொம்ப கண்ணீரோடு நின்றார். நான் சொன்னேன், உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட அணுகுனா உங்களுக்கு கட்டாயம் உதவி கிடைக்கும். யார் அவர் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து தான், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு நிலையான ஒரு காரியத்தை செய்து தருவார், நிரந்தரமான வேலை தருவார், நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவார் என்பதாய் சொன்னேன். நான் சொல்கிறதெல்லாம் கவனமாக கேட்டுட்டு, சரி அப்போ நான் என்ன செய்யணும்? நீங்கள் அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். அவர் உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை நம்பி விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுத்தா போதும். இப்போ தோல்வி, ஏமாற்றம், நிலையில்லாத ஜீவியம் அவர் கையில் ஒப்பு கொடுத்தா போதும். சரி என்று என்னோட அவர் ஜெபம் பண்ணி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவை விசுவாசித்தார். பாருங்க, ஒரு அற்புதம் நடந்தது. உடனே ஒரு நிரந்தரமான வேலையாண்டவர் கொடுத்தார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இவ்வளவு சீக்கிரத்தில் எனக்கு இப்படி ஒரு வழி திறக்குன்னு நினைச்சே பார்க்கல. நிரந்தரமான வேலை. கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். ப்ரமோஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ உயர்ந்த பதவி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷம். நல்ல ஒரு மனைவி, பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கை அமைந்து விட்டாரு. நிலைவரமான வாழ்க்கை அமைத்து கொடுத்துட்டார். கர்த்தரை விசுவாசிக்கும் போது சும்மா நம்புறேன்னு சொல்லிட்டு பேருக்காக சொல்லுவதல்ல, முழு இருதயத்தோட விசுவாசித்து நம்பி அவருடைய கருத்தில் வாழ்க்கையை கொடுத்து பாருங்க. நிலைவரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு அமைச்சு தருவார். ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன். எனக்காக சிலுவையில மரிச்சு உயிரோடு எழுந்தீங்க, பாடுபட்டீங்க, என்னை ஆசீர்வதிக்கத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உம்மை நம்பி உம்முடைய கரத்தை என் வாழ்க்கையை கொடுக்கிறேன். நிலைவரமான நிரந்தரமான நல்ல வாழ்க்கை அமைத்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.